ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய கோயில்கள், சர்ச்சு, மசூதி இந்த மாதிரிலாம் போனதை நம்ம பார்த்தோம். ஆனால் இது ஒரு தேர்தலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தேர்தலுக்காக பண்ணுறவங்க அது ஒரு பாலிஷாக பண்ணுவாங்க, தெரியும். அதில் நம்பிக்கை இருக்காது. சும்மா அப்படி போய் நானும் இருக்கிறேன் அப்படி கும்பிட்டுட்டு வர்றது ஒரு ராயலாக அப்படி இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் அப்படி பண்ணலை. இல்லை, ஒரு எமோஷ்னலாக அதை பண்ணார். ஸோ அதை நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும். ஸோ அதில் நடிப்பு கிடையாது, உணர்வுபூர்வமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு அந்தோனியர் ஆலயத்தில் முழங்காலிட்டு நடந்து போனதாகட்டும், கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்ததாகட்டும், நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறார். ஸோ இப்போ ஒரு கேள்வி, சரி அப்போ அதனால தான் அவர் முதல்வர் ஆனாரா? அந்த மாதிரி தீவிர பக்தியினால். ஏன்னா மக்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னென்னா, எல்லா மதத்துலேயுமே இது இருக்குது இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் அது ஓப்பனாகவே தெரியும். ரொம்ப ஃபேமஸான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களே அந்தந்த மதத்தினருக்கான ஒரு மாதா சிலை அல்லது அம்மன் சிலை இந்த மாதிரி வச்சு ஒரு ரூமே வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே வரக்கூடிய பேஷண்ட் எல்லாமே கிரிட்டிக்கலாக தான் வருவாங்க, வாழ்வா சாவான்னு வருவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு சகோதரி நைட்டு ஃபுல்லாக ஜபம் பண்ணுறாங்க, அழுது. ஸோ மேபி அவங்க கணவரோ யாரோ சீரியஸாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே பார்க்க முடியும். இந்து மதத்தில் அது எல்லாமே மனசுக்குள்ளேயே நடக்கிறதுனால அது வெளிப்புறமாக தெரியாது. முஸ்லீம் மதத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடவுள்கிட்ட கேட்கலாம், அதாவது ஏதோ ஒரு வேர்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அது கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கடவுளை கேளுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் விஜய் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி விஜயோடைய அப்பா கூட வேளாங்கண்ணிக்கு விஜய் அழைச்சிட்டு போவாங்க. விஜயோடைய அப்பா முழங்காலிட்டே நடந்து போவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ அதனால தான் விஜய் ஜெயிச்சாரா அப்படின்னா, விஜய் அவர்கள் அது பண்ணதுக்கு பல காரணம். ஏன்னா அவருக்கு பல பிரச்சனைகள் வந்ததை பார்த்தோம். வேறு யாருக்குமே அந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குமா கட்சி தொடங்கும்போது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஸோ ஜென்ரலாகவே இந்து மதத்தில் கூட ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நீங்கள் தீர்த்து வச்சிட்டிங்கன்னா நான் இந்த வேண்டுதல் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டில் எலெக்ஷன் முடிந்த பிறகு கூட அவர் சீரடிக்கெல்லாம் போனார். ஸோ அது எப்படி பக்தி இல்லாமல் போக முடியும்? எலெக்ஷனுக்காக காட்டணும்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி போவாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த பிரச்சனைகள் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்காக அவர் கடவுளை பிடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதனால தான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனார் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த மாதிரி வெற்றியாளர்களாக அரசியலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி ஆகிறத பார்க்க முடியுதே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மெயினாக அவங்களுடைய லட்சியமே பாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் நான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிறேன் பாரு, நான் எவ்வளோ சாதிச்சிருக்கிறேன் பாரு. அவங்களுடைய வார்த்தையிலே அது வெளிப்படும். பெருசாக நான் சாதிச்சிட்டேன், நானாகவே சாதிச்சிட்டேன், இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம், நான் கடவுளை திட்டுறேன்ப்பா, என்னாலே முடியுது இல்லை, அப்புறம் எங்கேப்பா கடவுள் இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஸோ திட்டுனா கடவுள் உங்களை பழி வாங்குவார்னு யார் சொன்னது? இல்லையா? நீங்கள் திட்டுனாலும் கடவுள் பழி வாங்க போகிறது கிடையாது. தப்பு செஞ்சுட்டு நீங்கள் கடவுளை புகழ்ந்தாலும் அந்த தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க போகிறதும் கிடையாது. ஸோ அப்போ கடவுள் வணங்குறது அதுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னா
கிடைக்கும். தீவிர பக்திக்கு வந்து இதைவிட பயங்கரமான பலனெல்லாம் கூட கிடைக்கும், கற்பனை கெட்டாத பலனெல்லாம். ஸோ கற்பனை கெட்டாத பலன்றது, இப்போ உதாரணத்துக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக ஜபம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. நான் இயேசு கூடவே பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி காளியை பார்த்துன்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேருக்கு ரொம்ப வெறித்தனமாக ஆஞ்சநேயர் பக்தராகி ஆஞ்சநேயரே நினச்சி தவம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய காட்சி கிடைக்கும். அதேமாதிரி முருக பக்தருக்கு முருகன் கிடைக்கும், வள்ளலார் பக்தருக்கு வள்ளலார் கிடைக்கும். இத்தனைக்கும் வள்ளலார் கடவுள் கூட கிடையாது. ரமண மகரிஷி அது மாதிரி நிறைய பேருக்கு காட்சி கிடச்சிருக்குது. சத்யசாய் பாபாவுடைய காட்சி நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரோடது கிடச்சிருக்குது. ஸோ அவங்களும் மனிதர்கள் தான், ஆனாலும் அவங்களுடைய காட்சியே கிடச்சிருக்குது. அப்போ இந்த காட்சி கிடைக்கிறது, காட்சி கிடச்சிட்டாலே நமக்கு யாரோட காட்சி கிடச்சதோ அவங்க கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கிடையாது. ஆனால் ஒரு நீங்கள் கடவுள் இருக்குதுன்னு நினச்சாலும் சரி, இல்லைன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் யாரை கடவுளாக நினச்சாலும் சரி, கடவுள் ஒருத்தர் தான். நீங்கள் எல்லோரும் அவருக்கு குழந்தை தான். ஸோ குழந்தை வந்து எனக்கு இந்த பொருள் வேணும்னு அடம் பிடிக்கும் பொழுது, அது தேவையே இல்லைன்னா கூட அந்த குழந்தை அப்படியே ரோட்டில் படுத்து அப்படியே பயங்கரமாக அடம் பண்ணும்பொழுது, என்ன குழந்தை இப்படி பண்ணுதுன்ட்டு வாங்கி கொடுத்துடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து தீவிர பக்தி ஏதோ ஒன்று அடையணும்னு பண்ணும்போது நடக்கிற விஷயங்களும் நடக்குது. ஸோ சில சமயம் நடக்காமலும் போகும். ஸோ அப்படி நடக்காமல் போகும் பொழுது சிலர் மதம் மாறிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இந்து மதத்தில் அந்த மாதிரி ஒரு தீவிர பக்தி பண்ணுறவர், அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது. ஸோ அந்த மாதிரி கஷ்டம் வரும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு பாதிரியாரோ யாரோ வந்து ஜபிச்சுட்டு போன உடனே அது சரியான உடனே இவங்களுடைய மைண்டு என்ன ஆகிடுதுன்னா, ஆனால் நம்ம இவ்வளோ நாள் தீவிர பக்தி பண்ணோம், அப்போ முடியாதது ஒரு பாதிரியார் வந்து ஜபித்த உடனே நடக்குதுன்னா அப்போ இயேசு வந்து வல்லமை பொருந்தியவர் அப்படின்னு டக்குன்னு மதம் மாறுறதும் நடக்குது. ஸோ ஏவிஎம் ராஜன் நிறைய பேர் அப்படி தான் மாறி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு கதை இருக்கும் இல்லையா, 9 அடி ஆழத்துக்கு கீழே வந்து ஒரு பொக்கிஷம் இருக்குது, 8 அடி வரைக்கும் நோண்டிட்டு ஒருத்தன் போயிட்டான், அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து ஸ்லைட்டாக நோண்டி பார்த்தா பொக்கிஷம் கிடைக்குதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் இது. ஆனால் சில சமயம் நீங்கள் என்ன தான் உருண்டு பிறண்டாலும் மதமே மாறினாலும் கூட நீங்கள் நினைக்கிறது நடக்காது. குறிப்பாக மரணம்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு டைம் வந்து தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சிலர் நாஸ்திகர்களாகவும் ஆகிடுறாங்க. குறிப்பாக கொரோனா காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இளம் வயதிலே கணவனை இழந்த உடனே அவங்க கடுப்பை கடவுளை வணங்குறதே விட்டுடுறாங்க. குழந்தையே பறி கொடுத்தாங்கன்னா இன்னும் மோசமாக அந்த மாதிரிலாம் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு விதமான பித்து பிடிச்ச நிலையில் இருப்பாங்க, வாழ்க்கையை வெறுத்து போன நிலையில் இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா தானே கடவுளை கேட்குறது, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஆதாரமாக நினைத்தவர்களே இல்லை, எனக்கு எதுக்குன்ட்டு ஒரு மாதிரி மனநிலைக்கு போயிடுவாங்க. ஸோ காட்சி கிடைக்கிறதுன்றது வந்து தீவிர பக்தி, அது வந்து ஒரு சுயநலத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அது நடக்கும் தீவிரமாக பண்ணால். ஆனால் மற்றபடி அந்த உயிருக்கு போராடுறவங்களை காப்பாற்றுறது இதெல்லாம் வந்து எப்போவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி மற்ற வேண்டுதல்கள்லாம் இருக்குது இல்லையா, ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவுமே எப்போவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருடைய புண்ணிய கணக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த புண்ணிய கணக்கு இருக்கும்பொழுது இவங்க பக்தியை பண்ணாட்டினாலும் அது நடக்கும். ஸோ பக்தி பண்ணும்போது நடக்கிறதுனால அது பக்தினால் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவனே இந்த பூமிக்கு வரார். அந்த இறைவனை தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ அந்த பிரம்மா மூலமாக இறைவன் சொல்கிற ஞானம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தை ஒரு கல் பண்ணுவோம், இதில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்குதுன்றார். ஸோ நடந்ததே நடக்குது அப்படின்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம்
இல்லையா? ஸோ அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயம் நடந்தே தீரும், அதில் கண்டிப்பாக நன்மை இருக்குன்ற இல்லையா? தோல்வின்னா அது கெட்டதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்போது சிலர் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டாங்க, ஐயோ நல்ல வேலை தலைவா எங்களை காப்பாற்றினன்ட்டு ரஜினி ஃபேன்ஸ் போட்டாங்க. இவ்வளோ அவமானத்தை சந்திக்கணுமா, நல்ல வேலை நீ எங்களை காப்பாற்றிட்ட அரசியலுக்கு வராததுனால அப்படின்ட்டு. எத்தனை வருடம் அப்போ பயங்கரமாக திட்டினாங்க இல்லையா? ஆனால் இப்போ அப்படி சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை வரும்னு. ஸோ அவர் வந்திருந்தாலும் யார் வந்திருந்தாலும் பயங்கர பிரச்சனை தான் வந்திருக்கும் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் உயிரே போச்சு அரசியலுக்கு வந்ததுனால. ஸோ எது நடந்தாலும் அதில் நன்மையே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து விஜய் அவர்களுக்கு ஆழமாக தாரக மந்திரமாகவே பதிவாக இருக்குது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அது வந்து அவர் மைண்டுக்குள்ளே ஓடுறதுனால தான் அது வாய் வழியாக வெளியிலும் வருது. ஸோ அதுதான் அவருக்கு இவ்வளோ பெரிய புயல்கள் வந்தாலும் அவர் அந்த அமைதி அப்படியே இருக்குது இல்லையா? அந்த அமைதி, ஸ்மைல், அதை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒருத்தர் நிறைய புண்ணியம், தானம், தர்மம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாஸ்திகெல்லாம் இப்போ சமீபமாக வந்தது தான் இல்லையா? குறிப்பாக இந்த ஜென்ரேஷன், முந்தைய ஜென்ரேஷன் அவ்வளோதான். முந்தைய ஜென்ரேஷன் ஸ்லைட்டாக வந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் எல்லாருக்குமே கடவுள் பக்தி இருந்தது தான், எல்லாருமே நல்லவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ செஞ்ச தான தர்மம் இப்போ அவங்க உலகம் நாஸ்திகமாக இருக்கனால இங்கே அவங்க ஸ்கூல்லேருந்து எல்லாமே நாஸ்திகத்தையே போதிக்குது, சினிமாவும் அதையே போதிக்குது. ஸோ அப்போ இவர்களும் நாஸ்திகர்களாக மாறிடுறாங்க. ஆனால் ஏற்கனவே செஞ்ச புண்ணியம் அவங்கள பாதுகாக்கும், அவங்கள வந்து வெற்றி அடைய வைக்கும். ஆனால் அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பாரு என் திறமை அப்படின்ட்டு தவறாக புரிஞ்சிக்கிறாங்க. அந்த தவறு ஒரு டைமுக்கு அப்புறம் நிறையா பாவமும் செய்ய வைக்கும். ஏன்னா கடவுள் தான் இல்லைன்றது, அப்புறம் எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு எந்த பாவத்தை வேணாலும் செய்ய வச்சுடுவோம். கடைசியில் அதற்கான தண்டனையும் கிடைக்கும். ஆனால் கடவுள் வந்து சின்ன சின்ன விஷயத்தை கொடுக்கல, அது வந்து உங்கள் புண்ணிய கணக்கின்படி வருது. கடவுள் வந்து கொடுக்கறது என்னென்னா ஒட்டுமொத்தமாக கொடுக்குறார், இந்த உலகத்தையே சொர்க்கமாக்கி கொடுக்குறார். அதுக்காக தான் கலியுகத்தின் இறுதியில் வரார். ஏன்னா கலியுகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. ஸோ அந்த சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்கும்ட்டு பைபிள் குரான்லலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக நம்மளை மாற்றுறார். ஸோ அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. குழந்தைங்க மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க, அது பைபிளில் இருக்குது. குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டு. ஸோ கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது தான் மனைவி கர்ப்பமாகவே தவிர காமத்தினால கிடையாது. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா அந்த குணம் இப்போ உங்களுக்கு வரணும், உங்களுடைய இயல்பான குணமாக மாறணும். ஆனால் உலகம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ எல்லாருமே தவறான வழி தான் நடத்துகிறாங்க. மதங்களும் சரி, மனிதர்களும் சரி, தவறை சரின்னு மனித சட்டங்களும் வேறு மாற்றிக்குது. ஆனால் சொர்க்கத்துக்கு போகணும்னா கடவுள் சொல்கிற மாதிரி கேட்கணும். ஸோ அப்போ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது உடம்புன்னு நினைக்கிறது தான். அதுதான் மாம்சமானவர்கள் பைபிளில் இருக்கும். ஸோ நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா அல்லது பரமபிதா அல்லா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ உடல் எடுப்பதற்கு முன்பு ஆத்மாவும் இறைவனோடு இங்கே தான் இருக்குது, சின்ன சின்ன புள்ளியாக. ஸோ அங்கேருந்து இந்த பூமிக்கு ஆரம்பத்திலே வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக 2500 வருடம் இருக்குது, 150 வருட ஆயுள், எந்த நோயும் இருக்காது, அளவற்ற செல்வம் இருக்கும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம், அவ்வளோ செல்வந்தர்கள், எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க. காமம்னா என்னென்னே தெரியாதுன்னா யோசிச்சுப்பாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. யாருடைய கண்ணுலேயும் காமம்ன்ற விஷம் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருப்போம். ஆனால் இங்கே அழகாகவே இல்லாட்டினா கூட எல்லாருடைய கண்ணுலேயும் காம வெறி இருக்குது. ஸோ அதனால் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் வந்து இறைவன் தான் மாற்ற முடியும். மனிதர்கள் போடுற சட்டமோ இதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இறைவனுடைய வழிப்படி உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் இறைவன் சொல்கிற மாதிரி கேட்குறேன். ஸோ ஆத்மான்ற உணர்விலே இருக்கணும், ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கணும்.
எல்லா ஆத்மாவும் இறைவனுக்கு குழந்தை. அப்போ சகோதரர்கள் தான். ஸோ எல்லோரும் இறைவனுடைய குழந்தைன்ற அந்த உணர்வில் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் எப்போவுமே. ஸோ வெளி உலக கவர்ச்சி இது எதையுமே பார்க்காமல் கேட்காமல் நினைக்காமல் இருக்கணும். ஸோ எந்த அளவிற்கு இறைவனை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறக்கிறதுக்கு, சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி அடையிறதுக்கு கூட ஆத்மா தகுதி அடையும். அப்படின்னு அர்த்தம். நாராயணன் ஆயிடுச்சுன்னா 5000 வருடத்துக்கு தேவையான ஆஸ்தி ஃபுல்லாக சேர்த்தாச்சின்னு அர்த்தம். அதனால தான் ஆரம்பத்தில் பிறக்கிறோம். ஸோ இப்போ சேர்க்கறது தான் அடுத்த 5000 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு வரீங்க. அதிலும் குறிப்பாக முதல் 2500 வருஷம். ஏன்னா அங்கே புண்ணியம் செஞ்சு சேர்க்கறதில்ல, இப்போ செய்கிற புண்ணியம் தான். என்ன புண்ணியம் பண்ணுறீங்க? இறைவனை நினைக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா இறைவனை நினைத்தால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்றீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? காமம் சார்ந்த எண்ணமோ, கோபம் சார்ந்த எண்ணமோ, பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எண்ணமோ வரல. அமைதி, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற சுபபாவனை, இந்த மாதிரி எண்ணங்களே உருவாக்குறதுனால உங்களை சுற்றி அவ்வளோ சக்திசாலியான வாயுமண்டலம், வைப்ரேஷன் உருவாகும். அது இந்த உலகத்தையே சொர்க்கமாக மாற்றுதுன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம். அடுத்தது இந்த ஞானத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். மற்றவர்களும் இந்த ஞானத்தை எடுத்து சொர்க்கத்திற்கு வரணும் அப்படிங்கிற சுபமான எண்ணத்தையும் வைக்கிறோம். ஸோ இந்த புண்ணிய காரியத்துடைய பலனை தான் அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தில் அனுபவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நரகமாக மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்யும். அப்போ பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அடுத்தடுத்த ஜென்மத்தில் அதற்கான பலன் கிடைக்கும். ஸோ 21 பிறவி, ஏன்னா ஆயுள் 150 வருடம் இல்லையா? ஸோ 21 பிறவிக்கு தேவையான அத்தனையும் இப்போ இறைவனின் நினைவிலிருந்து நாம் சம்பாதிக்கிறோம். இதுதான் ஆன்மீக வருமானம், அழிவற்ற வருமானம். மற்றபடி இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அழியக்கூடிய வருமானம். உலகம் வேறு அழிய போகுது இல்லையா? கடவுள் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வராரு. ஆல்ரெடி வந்து 90 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி உலக நாடுகள் எந்த நேரம் வேணாலும் அணுகுண்ட பிரயோகப்படுத்துகிற நிலையில் இருக்கிறதையும் பார்க்குறோம், இயற்கை சீற்றத்தையும் பார்க்குறோம். ஸோ அதனால் பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார், இந்த உலகமே உன்னுடையது ஆனாலும் உன்னுடைய ஆயுள் இல்லைன்னா உனக்கு என்ன லாபம் இல்லை? இன்றைக்கி எல்லாருடைய ஆயுளும் காலியாகுது. ஸோ அடுத்த கல்பத்திற்கு நாம் ரெடி ஆகிறது தானே புத்திசாலித்தனம். இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருங்க, இந்த ஒரே ஒரு பிறவி என்னை கரெக்டாக நினைங்கன்று. இது வரைக்கும் கடவுள் யார் என்ன எதுவுமே தெரியாது. ஒரு கண்ணை மூடிட்டு நாம் பாட்டுக்கு வணங்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை நம்பிக்கைப்படி வணங்குறாங்க. ஆனால் கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. கடவுள் இப்போ தான் வந்து சொல்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அது இல்லாமல் அவர் தினம் தினம் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.